வணக்கம் சார். வணக்கம். நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு கருப்பு படம் திரையில் வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் எப்படி இருந்துச்சு, தேட்டரோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, சூர்யாவுக்கு மற்றும் எல்லாருக்கும் இந்த ஒரு படம் கம்பேக்காக அமையுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் தேட்டரில் எப்படி ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினார்களா, வரவேற்புன்றது எப்படி இருந்துச்சு? கருப்பு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி தேட்டரில். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது படம். கருப்புசாமியை வந்து மையமாக வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. கருப்புசாமி அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ஊரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா உங்கள் கருப்புசாமியை ரொம்ப நம்புவாங்க. நொண்டி கருப்பண்ணசாமி, வீர கருப்பண்ணசாமி, அந்த மாதிரி வந்து கோட்டசாமி, அந்த மாதிரி வந்து கருப்புசாமிக்குன்னு பல பேர்கள் இருக்குது. கடாவெட்டியெல்லாம் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை கருப்புசாமி மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னா அந்த ஊரை வந்து காவல் காப்பார், ஊரை வந்து பாதுகாப்பார், மக்களை வந்து பாதுகாப்பாருங்கிறது தான். அதை தான் வந்து ஒரு கருவாக வந்து ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில், அதாவது சென்னையில் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற அநியாயங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு வக்கீலாக இருப்பார், பேபி கண்ணன்கிற பேரில். கோர்ட்டே வந்து அவருடைய ஆளுமைக்குள்ளே வச்சுருப்பார். நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹார்பரை கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க அப்படிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டை வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. எப்படி சார், தன் வாத திறமையிலையா இல்லை வேறு மாதிரி? வாத திறமையெல்லாம் இல்லை, எல்லாம் லஞ்சம் ஊழல், அதாவது வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் தான். ஆமாம், நெகட்டிவ் ரோல் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் தான், ஆனால் வந்து அது தெரியாத அளவுக்கு மாதிரி பண்ணுவார், ஒரு கன்னிங்கான வில்லனை. எப்படின்னு கேட்டிங்கல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, கேரளாலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா ஒரு மகன் வருவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவர் ஃபெயிலியரு. இங்கே வந்து மாற்று சிகிச்சை, அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காண்டி வருவாங்க. 60 பவுன் நகையோடு வருவாங்க. ஸ்டேஷனில் இறங்கணுன்னு பார்த்திங்கன்னா அந்த நகையை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த நகையை வந்து மீட்டெடுக்கிறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. நகை வந்து கிடச்சிரும், ஆனால் 15 பவுன் கம்மியாக தான் கிடைக்கும். அது கோர்ட்லேருந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கிடைச்சாச்சு, ஆனால் கோர்ட்லேருந்து தான் வாங்கணும், அதுதான் ஃபார்மாலிட்டி, அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ கோர்ட்டில் நகை வாங்க போகிறதுக்கு ஆர்ஜே பாலாஜி வக்கீலாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த நகையே அவங்ககிட்ட வராத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து சூழ்ச்சி பண்ணி அவங்களுக்கு அந்த பணம் வரவிடாத அளவுக்கு பண்ணுவார். அந்த பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அது அந்த நகையெல்லாம் வந்தும் கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழல். அந்த மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி மீறி எதுவுமே கோர்ட்டில் கிடையாது அப்படின்னு ஒரு கேரக்டர். நீங்கள் நட்டி வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவரும் ஆர்ஜே பாலாஜியோடைய எப்படி சொல்கிறது கையால் மாதிரி தான் நடிச்சிருப்பார். ஸோ இதுதான் வந்து இந்த கதை. ஸோ இந்த இடத்துல கோர்ட்டில் வந்து பல அநியாயங்கள் நடக்குது, யாருக்குமே நீதி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்குது. இந்த அநியாயங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒரு கடவுள் அவதாரம் எடுத்து மனித உருவத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்புசாமி அவதாரம் எடுத்து மனித உருவத்தில் வந்து சூர்யா வராரு. சும்மா அசால்ட்டாக பண்ணியிருக்காரு, பிரமாதமாக இருக்குது அவருடைய கேரக்டரு. அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போகுது. முதல் 45 நிமிஷம் சூர்யாவே படத்தில் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அடுத்த 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா சூர்யா தான் படத்தில். அந்த மாதிரி வந்து இருக்குது. உண்மையாலுமே ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைபோடு வந்து படத்தை பார்க்குறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. காந்தாரா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அது ஒரு மாதிரி ஃபேண்டசி படம், அது கடவுள் படமா என்னங்கிறது தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு மாஸ் மூமெண்ட்ஸை வச்சு ஆட்டம் அப்படி பயங்கர ஒரு வைபை கொண்டு வந்திருப்பாங்கள்ல, அதை வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஓகே சார், இவ்வளோ பெரிய போராட்டங்கள் ஆர்ஜே பாலாஜி படம் வெளியிடறதுக்கு எல்லாருக்குமே போராடினாரு. நேற்று ஒரு கண்ணீர் மல்க ஒரு வீடியோ வெளியிட்டார். அதுக்கெல்லாம் ஒரு வெற்றியாக இந்த படம் அமைஞ்சிருக்கதா சார்? நிச்சயமாக வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேர் சொல்கிற படமாக இது அமையும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதாவது ஆர்ஜே பாலாஜி சூர்யா இந்த படம் பண்ண போகிறார் அப்படின்னும் போதே ஏகப்பட்ட ட்ரால் பண்ணாங்க ஆர்ஜே பாலாஜி பற்றி. சூர்யா படம் இவரெல்லாம் எப்படி பண்ணுவார்னு. ஆனால் இவர் தான் வந்து அசால்ட்டாக பண்ணியிருக்காரு. அந்த கதையை எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஆடியன்ஸ்க்கு சோர்வு இல்லாமல், எங்கேயுமே லேக் இல்லாமல், போகிற போக்கில் அசால்ட்டாக வந்து காமெடி அப்படியே லைட்டாக அள்ளி தூவிட்டு போகிற மாதிரி. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜயோட ரெஃபரன்ஸு, அஜித்தோட ரெஃபரன்ஸு எல்லாம் வச்சு படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸான ஒரு பக்கா ஒரு சூர்யா படம், ஒரு எப்படி சொல்கிறது கமர்ஷியல் படம், அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த கதையை கையாண்ட விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சூர்யா வந்து கருப்புசாமியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டம் பாட்டம் அடி தட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனே வந்து ஒரு ரெட் டோன் கொண்டு வந்துடுறாங்க, ஒரு ஃபயர் மோடு கொண்டு வந்துடுறாங்க. ஆடியன்ஸுக்கும் அந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சாயபேங்கரோட மியூசிக் வந்து எக்ஸலண்ட். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிச்சயமாக வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாரு. சூர்யா வச்சு பெரிய வெற்றி படமாக நிச்சயமாக இது இருக்கும். படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 20 நிமிஷம்
அடிபொலி. அப்படி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கம் சூர்யா வேற வராரு. வேற மாரி இருக்கு. தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, விசில் அடிச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா ரசிகர்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல வந்து வேற ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைச்ச மாரி பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ஸோ அந்த அந்த ஒரு ஒரு மாரி ஒரு ஃபீல். அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. தியேட்டரே பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சூர்யாவோட ஆக்ஷனு, டோட்டல் கிரவுடு எல்லாம் பார்த்து ஒரு வைப் மூவ்மெண்ட் கொண்டு போயிடுறாங்களா, அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கே ஒரு இன்வால்வ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்பா சூப்பரா இருக்கே! அப்படிங்கிற மாரி பார்க்குற மாரி ஒரு மூமெண்ட்ட கொண்டு வந்துடுறாங்க. நான் இன்னும் சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, எனக்கு பக்கத்துல 2 சீட் தள்ளி இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு சாமி ஆட ஆரம்பிச்சுட்டாரு. அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி அந்த அளவு கனெக்டிவிட்டி, பயங்கரமான கனெக்டிவிட்டி. அதாவது க க கேலப்பிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து கேலப்பிங்கா இருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு, என் ஞாபகத்துக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளின்னு ஒரு படம் வந்துச்சு. ராமநாராயணன் டைரக்ட் பண்ணாரு. கனகா, நீலகண்ட ரவி நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு பாடல் காட்சிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அந்த பெண்கள்லாம் எந்திரிச்சு வந்து ஆட ஆரம்பிப்பாங்க. அந்த மாரி இருந்துச்சு அந்த மொமெண்ட்லாம். ஸோ அதே மாரி ஒரு மூமெண்ட். இது முழுக்க முழுக்க சாமி படம்னு சொல்ல முடியாது. மூட நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய படம்னு சொல்ல முடியாது. எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு கடவுள் அவதாரம். அது வந்து மனித ரூபத்துல வந்து அநியாயங்களை தட்டி கேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அதை வந்து ரொம்ப மாடர்னைஸ்டா, ரொம்ப வெஸ்டர்னா, ஒரு எப்படி சொல்றது, 2026ல் ஒரு சாமி படம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு பல்ஸை பிடிச்சி, டெம்ப்ளேட்டை பிடிச்சி, காந்தாரோட வெற்றிக்கு என்ன காரணம், அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நீங்க இப்போ இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு 2 ஷோல வந்து நிஜமாவே சாமி ஆடினாங்க. ஒரு 2 ஷோல இது பிக்கப் ஆயிருச்சுன்னா, பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கருப்புசாமியை பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஸோ அந்த ஒரு வைப் மூவ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ்க்கு வந்து உள்ள வர மாரி தான் படம் எடுத்திருக்காங்க. ஸோ பல இடங்கள்ல சாமி ஆடி ஆட்டம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனிவே சார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில தகவல்களும் வருது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து படம் பார்த்ததா சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சார் ஊர்ஜிதமான தகவல்கள்? முதலமைச்சர் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்ன்னு வந்து தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. அதாவது முதலமைச்சர் விஜய்ன்னு தேங்க்ஸ் கார்டு ஒரு போட்டிருந்ததாகவும், அது வந்து விஜயே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்ன்னு வந்து தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. முதல்ல வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு தேங்க்ஸ் கார்டு போடுறதா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வேண்டாம், தளபதி விஜய்ன்னு போட்டால் போதுன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் வந்து தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூர்யாவோட மேஷப் போடுறாங்க. அந்த நேருக்கு நேரில் விஜய் சூர்யா சேர்ந்து நடித்தது, அந்த காட்சிகள் எல்லாமே சூர்யாவோட மேஷப்பு. சிங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 எல்லாமே தொகுத்து போடும்போது அதில் வந்து விஜய் சூர்யா இருக்கிற மாதிரி காட்சி போடுறாங்க. முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்கிற அந்த காட்சிகளும் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா விஜய் 2 பேருமே வந்து கல்லூரி கால நண்பர்கள். லயலா காலேஜில் தான் 2 பேரும் ஒன்றா படித்தாங்க. நேருக்கு நேர் படத்தில் வந்து சூர்யா அறிமுகமான படம் வந்து நேருக்கு நேர் தான். அதில் வந்து விஜய் ஹீரோ. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படம், அது மறக்கவே முடியாத படம். அது வந்து விஜயும் சூர்யாவும் நடித்த படத்தில் ரொம்ப ஒரு தி பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அண்ணான்னு ஒரு படம், அது வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் டைரக்ஷனில் சூர்யாவும் நடிச்சிருப்பார். ஸோ ஒரு குடும்ப நண்பர்கள், ஒரு ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, எந்த முரணும் கிடையாது. எப்போவுமே எந்த முரணும் இருந்ததில்லை. ஸோ அது ஒரு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்காரு, சினிமா துறையிலேருந்து முதலமைச்சராக வந்திருக்காரு அப்படின்னும் போது எல்லாருமே வந்து விஜய் அவர்களை பாராட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ சூர்யாவும் விஜய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் விஜயே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக விஜய் காமிச்சா சும்மா விடுவாங்களா? தளபதி விஜய்னு கார்டு போடும்போதே வைப் பண்ணுறாங்க. விஜய் சில மேஷப்ஸ்லாம் காட்டும்போது விஜய் வராருன்னும் போது விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு மாதிரி ஒரு ஒரு அந்த மூடுக்கு போகிறாங்க. விஜய் ரசிகர்களும் இந்த படத்தை வந்து பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாசிட்டிவ் மூடில் வந்து இந்த படத்தை பற்றி நிறைய சோஷியல் மீடியாலெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்தை வந்து கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. நிச்சயமாக பார்ப்பார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எந்த தமிழ் படமும் இது வரைக்கும் பார்க்கல. இப்போ ஒரு படம் உடனே பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் படம் பார்க்கறதுக்குலாம் அவருக்கு நேரம் இருக்கா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய எல்லாம் தானே விமர்சனம் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். அதனால் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த படத்தை பார்ப்பார். ஒரு வாரம் கழித்து இந்த படத்தை பார்த்துட்டு சூர்யாவுக்கு அவருடைய வாழ்த்து தெரிவிப்பார். ஓகே சார். விஜய் அவர்களை பேசும்போது அடுத்தபடியாக ஹீரோயினியாக திரிஷா அவர்களை பேசி தான் ஆகணும். இந்த படத்தில் திரிஷா அவர்கள் வந்து ஒரு நல்ல ரோலில் வந்திருக்கதா சொல்கிறாங்க. ப்ளஸ் மியூசிக், ப்ளஸ் காமெடி எல்லாமே ஒரு கலந்த கலவையாக இருக்குது. அதை பற்றி பேசுங்க சார். இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கா? கொண்டாடும் வகையில் கருப்பு இருக்கா?
இந்த த்ரிஷா பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, த்ரிஷா ஸ்க்ரீனில் வந்தாலே ஆல்ரெடி வந்து 23 வருஷமாக த்ரிஷா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி ஆடியோ ரிலீஸில் சொல்லியிருக்காரு. த்ரிஷாவா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு த்ரிஷாவுக்கு தான் தெரியும்னு. அந்த மாதிரி வந்து த்ரிஷா ஸ்க்ரீனில் வரதுனால அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஹீரோயின் கேரக்டருக்கு. அவங்க வக்கீலாக நடிச்சிருக்காங்க. ஆனால் த்ரிஷாவுக்கு படத்தில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னா, அது கேரக்டர் வைஸாக வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் த்ரிஷா இப்பயும் பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக க்யூட்டாக இருக்கிறாங்க அவங்களுடைய காட்சிகளில். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப வேல்யூ இருக்கும், ஹீரோயின் வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் த்ரிஷா இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் சாய் அபேங்கர் நம்ம பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா சாய் அபேங்கர் முதல்ல சைன் பண்ணது கருப்பு படம் தான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படம் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி 74 படமும் பண்ணுறாரு. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு மோடு அப்படின்னு ஒரு சாங், அது பயங்கர ஹிட் ஆகி போச்சு. அந்த பாட்டினுடைய பிக்சரைசேஷன் வேறு இருக்குது பார்த்தீங்களா, அது ஏகப்பட்ட க்ரௌடோட சூரிய ஆடுறது, கருப்புசாமி கோயிலில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. அந்த டைம் அப்போ தான் எல்லாருக்கும் அந்த வைப் வருதா சார்? இல்லை, அந்த டயத்தில் இல்லை, அது ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர ஒரு சாங்காக இருக்குது, ஒரு வைபான ஒரு சாங்காக இருக்குது. அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போதே அந்த மூடை கொண்டு வந்துடுறாங்க. சூர்யா இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே அந்த மூடை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த சாங்கெல்லாம். அதில் சாய் அபேங்கருடைய மியூசிக் அதாவது ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த படத்தினுடைய ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து சூர்யா, இன்னொரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சாய் அபேங்கர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் என்னதான் நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலும் மியூசிக்கில் ஹைப் பண்ணதான். இந்த கருப்புசாமி வந்து ஆவேசமாக பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் மியூசிக் வந்து டம்மியாக இருந்துச்சுன்னா அது போய் சேராது. ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹை பீக்கில் வந்து ஆடியன்ஸை கொண்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. சாய் அபேங்கர் அவர் வந்து ஒரு இளம் மியூசிக் டைரக்டர், தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டார். அது இந்த படத்தில் வந்து நிரூபிச்சிட்டாரு. டியூட் படத்துலலாம் அது ஒரு லவ் சப்ஜெக்ட், ஆனால் இதில் தான் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். உண்மையிலுமே சாய் அபேங்கர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னு சொன்னீங்கன்னா நட்டி, அவர் வழக்கம் போல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தீபா இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொலுசபா மாறன் இருக்காரு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நான் சொன்னேன்ல, அந்த அப்பா மக வராங்கன்னு சொன்னேன்ல, அந்த கேரக்டரில் நடித்த 2 பேரும் அங்கே யாரும் தெரில, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு தான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கனெக்டிவிட்டி இந்த படத்துக்கு வந்து உருவாக்குது. ஸோ இந்த படம் அப்படின்னும் போது சூர்யா, கங்குவா, அதுக்கப்புறம் ரெட்ரோ தொடர்ந்து தோல்வி படங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு வெற்றி படம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த கதை நாட்டு வந்து ரொம்ப புது நாட்டு. ஏற்கனவே பல படங்களில் இந்த சாமியை பற்றி சொல்லியிருந்தா கூட இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இந்த எப்படி சொல்கிறது, இந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸுக்கெலாம் பிடிக்கிற மாதிரி எடுக்கணும்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2026 ஒரு சாமி படம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த வந்து ஒரு ஃபீல் குட்டோட, அதே நேரத்தில் சூர்யா ஆடியன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுன்னு அவருக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்காரு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவருடைய கேல்குலேஷன் எனக்கு தெரிஞ்சு 100% சக்ஸஸ் ஆகும். அந்த அளவுக்கு வந்து படத்தில் வைப் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் போய் பார்க்குறதுக்கான சரியான நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சம்மர் ஹாலிடேஸு நான் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு சிட்டியை விட ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 100% வெற்றி படம். எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து 300 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக கூட இது இருக்கலாம். ஓகே சார், வணிக ரீதியாக அந்த படம் எவ்வளோ வெற்றி அடையுதுன்னு அடுத்த வீடியோவில் பேசுவோம் சார். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார்.